மழை பெய்தால் எந்த நிமிடமும் இடிந்து விடும் நிலையில் இருந்த வீட்டில் வசித்து வந்த மூணாரை சேர்ந்த அழகம்மாவிற்கு மனித உரிமை ஆணைய சங்கம் கட்டி கொடுத்த வீட்டின் சாவி வழங்கப்பட்டது. மூணார் கிராம பஞ்சாயத்தில் சுத்திகரிப்பு தொழிலாளியாக அழகம்மா வேலை செய்து வருகிறார். மூணார் கிராம பஞ்சாயத்தின் கீழில் கடந்த 20 வருடங்களாக சுத்திகரிப்பு தொழிலாளியாக உள்ள அழகம்மா வேலை முடிந்து திரும்பி வந்து எந்த நிமிடமும் இடிந்துவிடும் நிலையில் வீட்டில் தான் வசித்து வந்தார். சென்டர் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் என்ற சங்கம் அழகம்மாவின் துயர நிலையை அறிந்து வீடு கட்டுவதற்கு முன்வந்ததோடு அழகம்மாவிற்கு தற்போது உறுதியான வீடு கிடைத்துள்ளது. வேலை நிறைவு செய்த வீட்டின் சாவியை சங்கத்தின் தலைவர் ஜோசப் டி செல்வா அழகம்மாவிற்கு வழங்கினார். தேசிய தலைவர் அட்வொகேட் PA ஜோஜோ ரிப்பன் வெட்டி வீட்டை திறந்து வைத்தார். மூணார் கிராம பஞ்சாயத்து தலைவர் S விஜயகுமார் தீபம் ஏற்றினார். சங்கத்தின் உறுப்பினர்களை அவர் பாராட்டினார். கடந்த ஏப்ரல் மாதம் தான் வீட்டின் தரைக்கல்லிட்டு வேலைகள் தொடங்கப்பட்டது. 50 நாட்களில் வீட்டின் வேலைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளது. மழைக்காலம் தொடங்கிய நிலையில் வீட்டின் കട്ടുமான വേലകൾ நிறைவு ചെയ്യപ്പെട്ടുള്ളത്. സോഷ്യൽ ജസ്റ്റിസ് എന്ന സംഘടനയുടെ നേതൃത്വത്തിൽ ഞങ്ങളിവിടെ ഈ വീട് സന്ദർശിക്കാൻ ഒരു അവസരം ഉണ്ടായിരുന്നു. കാരണം ഇതിന്റെ മേളിലുള്ള ഒരു വീടിന്റെ ചെറിയൊരു കംപ്ലൈന്റ് ഉണ്ടായിരുന്നു. അത് നോക്കാൻ വേണ്ടി ഞങ്ങൾ വന്നപ്പോൾ ഈ അളഹമ്മ താമസിച്ചിരുന്ന ഭവനം ഒരു കുടിൽ, അതായത് ഒരു ടാർപോളിൻ ഇട്ട് മൂടിയ ഒരു കുടിലായിട്ടാണ് കണ്ടത്. പക്ഷെ അതിനകത്ത് രാത്രി കിടന്നുറങ്ങാൻ നോക്കുമ്പോൾ ഞങ്ങൾക്ക് തന്നെ ചിന്തിക്കാൻ പറ്റാത്ത അവസ്ഥയില്ല. കാരണം ഈ ഇവിടുത്തെ വേലികളും പാമ്പുകളും തവളകളും എല്ലാം ഉണ്ടാകുന്ന ഒരു അവസരത്തിൽ അതിന്റെ കൂടെ കിടന്നുറങ്ങുന്ന ഒരു അവസരം ആണ് ആ അളഹമ്മ അന്ന് അനുഭവിച്ചിരുന്നത്. അപ്പൊ അത് കണ്ടപ്പോൾ ഞങ്ങൾക്ക് മാനസികമായിട്ട് ഞങ്ങൾക്ക് തോന്നി, ഇത് ഇങ്ങനെ വിട്ടാൽ പോരാ, ഇവർക്ക് ഒരു നല്ലൊരു ഭവനം പണിത് കൊടുക്കണമെന്ന് ഞങ്ങൾക്ക് എൻ്റെ ഉള്ളിൽ തോന്നുകയും ഞാൻ അതിന് വേണ്ട മുൻകൈ എടുക്കുകയും സെന്റർ ഫോർ സോഷ്യൽ ജസ്റ്റിസ് എന്ന ഈ സംഘടന അതിന് മുൻകൈ എടുത്ത് ഇതിൻ്റെതായ കാര്യങ്ങളിലേക്ക് ഞങ്ങൾ മുന്നോട്ട് പോവുകയും എത്രയും പെട്ടെന്ന് ഇതിനൊരു ഭവനം പണിതു കൊടുക്കാനുള്ള തീരുമാനം ഞങ്ങൾ എടുത്ത് അതിനുവേണ്ടി എല്ലാ സഹകരണങ്ങളും ചെയ്തു കൊടുത്ത് ഞങ്ങൾ അവർക്ക് ഒരു നല്ലൊരു കുടിൽ செய்து கொடுத்து ഞങ്ങളെ അവർ எல்லாமே ரொம்ப நன்றி. எனக்கு மழையும் காத்தும் தண்ணியிலையும் ஒரு குடிசையில கடந்தவங்களுக்கு இவ்வளவு செய்து கொடுத்தவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி. சிறிய குடிசையில்தான் அழகம்மா இதற்கு முன்பு தங்கி வந்துள்ளார். லைஃப் திட்டத்தில் தன்னுடைய பேரில் வீடு அனுமதிக்கப்பட்டதாக அழகம்மா கூறும்போதும் அதை குறித்து எந்தவித சான்றுகளும் அழகம்மாவின் கையில் இல்லை. இதற்கிடையில் தான் 2024 செப்டம்பர் 25ஆம் தேதி வேலை முடிந்து எதிர்பாராத விதமாக காட்டியானின் தாக்குதலில் சிக்கினார். நல்ல தண்ணி கல்லாரில் குப்பைகள் மறுசுழற்சி மையத்தில் குப்பைகளை பிரிப்பதற்கிடையே காட்டியானை தாக்கியது. யானையின் தாக்குதலில் பலத்த காயமடைந்தார். ஆலுவா ராஜகிரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார். 8 லட்சம் ரூபாய் மொத்த செலவானது. தனக்கு வீடு கட்டி கொடுத்த சங்கத்தின் உறுப்பினர்களிடம் மிகுந்த நன்றி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். வீட்டிற்கு தேவையான உணவுப் பொருட்களும் வாங்கி கொடுக்கப்பட்டது. நியூஸ் பியூரோ, மூணார்.